ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜனாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி வாழைக்காய் வறுவல் பார்க்கலாம். வாழைக்காய் வறுவல் பண்ணுறதுக்கு வாழைக்காயை நான் இன்றைக்கி ஒரு 3 வாழைக்காய் எடுத்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பாக நல்லா கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். மேரினேட் தான் பண்ண போகிறோம். அதுக்கு உப்பு, கறி மசாலா, பூண்டு தட்டி வச்சுக்கோங்க, மஞ்சள் தூள், மிளகாய் தூள் தேவையான. முதல்ல நறுக்கி வச்சுருக்க அந்த வாழைக்காயில் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த மசாலாவை போட்டு நல்லா தடவி விடுங்க. இந்த பூண்டெல்லாம் போட்டிருக்கனால ரொம்ப ஃப்ளேவராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மேரினேட் பண்ணுங்கள். மீன் வறுவலுக்கு மசாலாவை தடவுவோம் இல்லையா, அந்த மாதிரி நல்லா அந்த மசாலா ஒவ்வொரு வாழைக்காய் பீஸ்லேயும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி எல்லா வாழைக்காய் துண்டுலேயும் தனித்தனியாக படுற மாதிரி மேரினேட் பண்ணிவிட்டு 5 நிமிஷம் வச்சுருங்க. இப்போது வாழைக்காய் வறுவல் பண்ணுறதுக்கு நல்ல கடாயை நல்லா திக்குன்னு நல்லா காய வச்சுட்டு எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் ரொம்ப நல்லா காஞ்சிருக்கணும். அப்போ தான் அந்த வாழைக்காய் இந்த சைடில் அந்த கடாயோடைய பக்கத்தில் போய் ஒட்டாமல் இருக்கும். அடுத்ததாக கடுகு, கருவேப்பிலை போடுங்க. கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ நம்ம ஊற வச்சுருக்க அந்த வாழைக்காவை போடுங்க. வாழைக்காவை போட்டுட்டு தனித்தனியாக கொஞ்சம் நேரம் கழித்து தான் கிண்டி விடணும். ஃபஸ்ட்டு மொத்தமாக கிண்டி விடுங்க. உடஞ்சிராமல் பார்த்துக்கணும். அடுப்பு ஹைலே வச்சுக்கோங்க. வாழைக்காவை பொறுத்த வரைக்கும் ஆயில் நிறைய குடிக்குங்க. அதனால் தேவைக்கு கொஞ்சம் அப்பப்போ ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு தனித்தனியாக விரித்து விடுங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒவ்வொரு வாழைக்காவை தனித்தனியாக பிரித்து விடுங்க. கொஞ்சம் சிம்லையும் கொஞ்சம் ஹைலையும் வச்சு மாற்றி கிண்டி விடுங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் ஆகி வரணும். நீங்கள் தோசைக்கல்லில் கூட இந்த மாதிரி பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கடாயில் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா தனித்தனியாக நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. அவ்வளோதான், வாழைக்காய் வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வெங்காயம் சேர்க்காமல் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பாருக்கும் ரசத்துக்கும் சூப்பர் மேட்சான வாழைக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.